வணக்கம். வில்லம்பு செய்திகள். பள்ளி மாணவர்களுக்காக செயல்படும் ஆதி திராவிடர் நல விடுதிகளில் மாணவர்கள் வருகை குறைந்தால் அத்தகைய விடுதிகளை ஆய்வு செய்து கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதியாக மாற்றப்பட்டு வருவதாக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை, மோரை ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு ஆதி திராவிடர் பள்ளிகளில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறந்திருப்பதால் முதல்வரின் உத்தரவின் பேரில் பள்ளிகளில் ஆய்வு செய்து என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது என்பதை கண்டறிந்து சரி செய்து வருவதாகவும், பழைய பள்ளி கட்டிடமெல்லாம் பழுதடைந்திருப்பதால் அவையெல்லாம் இடித்துவிட்டு மாணவர்கள் படிப்பதற்கு புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டு வருவதாகவும், மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடங்களை விரைந்து முடிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும், அதேபோன்று ஆதி திராவிடர் பள்ளியில் மாணவர் சேர்க்கை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் எந்த அளவில் உள்ளது என்பது குறித்து ஆய்வு செய்ததாகவும், மாணவர்களுக்கு இலவச சைக்கிள், இலவச பேருந்து சேவை இருப்பதால் அதிக அளவில் ஆதி திராவிடர் தங்கும் விடுதியில் தங்காமல் வீட்டிற்கு செல்வதால் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அத்தகைய தங்கும் விடுதிகளை கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதியாக மாற்றப்பட்டு வருவதாகவும், செவ்வாய்ப்பேட்டை அரசு ஆதி திராவிடர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் ஆசிரியர் தவறாக நடந்து வருவதாக புகார் வந்திருப்பதாகவும், அந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், விசாரணை முடிவில் ஆசிரியர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நமக்கு ஜூன் மாதம் தான் லீவுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து அசம்பிளி முடிச்சுட்டு முதலமைச்சரோட அறிவுரைப்படி ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக சில ஸ்கூல்ஸு ஹாஸ்டல்ஸ் அப்படியே பார்த்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சரி பண்ணுறதுக்காக தான் வரும். இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பில்டிங்ஸ் தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு வேறு இருக்குது. அதுக்காகவும் கொஞ்சம் ஏன்னா ஸ்கூல் பசங்க படிக்கிறதுக்கு நம்ம கிளாஸ் ரூம்ஸு ரொம்ப முன்னாடி கட்டினதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. அதெல்லாம் இடிச்சுட்டு புதுசு கட்டுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் பார்க்கறதுக்காக தான் வந்துச்சு. மேடம், இது பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர்கள் பெண்கள் தவறாக நடந்து கொண்டதாக ஒரு என்கொயரி போயிட்டுருக்கு. அது என்கொயரியோட ஸ்டேட்டஸ் என்ன? என்கொயரி பண்ணுறவங்க என்கொயரி ஆஃபீஸர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிச்சுட்டு தானே சொல்ல முடியும். நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நான் அகடமிக் சைடு தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த என்கொயரி ஒன்று கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு போயிட்டுருக்கு. சைல்டுகள் அவங்க ஆஃபீஸர்ஸ் அதை என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் நாங்களே எப்படி பார்க்க முடியும்? மேடம், இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ண இடத்துல 2 சாரை மட்டும் தனியாக கூப்பிட்டு விசாரணை பண்ணதுக்கு என்ன காரணம்? உள்ளே கூப்பிட்டு நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் இப்போ லாஸ்ட்டாக இப்போ இந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் உள்ள நான் சாரெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கவே மாதிரி எதுவும் இல்லை? எதுவுமே இல்லை. நான் யாரையும் கூப்பிட்டு விசாரிக்கல. குழந்தைங்க நலத்துறை அலுவலர் பேசி இல்லை, அவங்க பேசிட்டு என்ன என்கொயரி மேடம்? அது அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஸோ நான் என்னோடய ஸ்கூலில் அகடமிக் சைடு, ஹாஸ்டல் சைடு, எங்கள் பில்டிங் சைடு இதை பார்க்கறதுக்கு தான் நான் வந்துருக்கேன். இல்லை, என்ன குறிப்பு இங்கே ஒரு தகவல் சொல்ல போகிறாங்கன்னா, 2 ஆசிரியர்கள் பெண்கள், அதாவது மாணவிகள் மீது தவறாக நடக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்படி உறுதிப்படாத பட்சத்தில் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பீங்க? அது இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால் கொடுத்தா நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா அந்த ஆசிரியர்கள் மீது? சரி, கம்ப்ளைண்ட் வந்தால் ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியம் இல்லையா? ஸோ அவங்க என்கொயரி முடிச்சுட்டு என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். அந்த குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களா மேடம்? உங்கள் நாலேஜுக்கு வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.